உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் எப்போதும் இல்லாமல் புதுசாக வேறு மாதிரி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதை, 4 மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதில் போட நல்லாயிருக்கும். இப்போ ஆற வச்சாச்சு. இது ஆறுனதும் இதுக்கப்புறம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கங்க. இந்த அளவு மொத்தம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் நல்லா வெட்டி 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கழுவி வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா எண்ணெயோட பரட்டி விடலாம். நல்லா எண்ணெயோட சேர்த்து அப்படியே பரட்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா இந்த அளவுக்கு பரட்டினா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நம்ம கடைசியில் பச்சை மிளகாய் போடுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 4 மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் காரம் கரெக்டாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் ஏறுற மாதிரி வதக்கிக்கோங்க. இதுலேயே நமக்கு பாதி வெந்துடும். இந்த அளவுக்கு இப்படி மெல்ல திருப்பி விடுங்க, உடையாமல். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால இப்படியே திருப்பிக்கிட்டே இருங்க. இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சுடுவோம் நம்ம. இப்போ திறந்து பாருங்க, நல்லா 3/4 வெந்திருக்கும். இப்போ மெல்லமாக திருப்பி விடுங்க, ஏன்னா கிழங்கு உடஞ்சிடும். இது நம்ம எண்ணெயிலேயே வறுக்கிறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றாமல் இப்படியே வறுக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச இது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்குவோம். இப்போ அதை நல்லா திருப்பி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி திருப்பி விடுங்க. வெந்த 3/4 வெந்த பிறகு இந்த பொடி சேர்த்திங்கன்னா தான் நல்லா அந்த வாசம் நல்லா இதுவாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டா நல்லா இருக்காது. இப்போ அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா லேசாக கிண்டி விடுங்க. கொஞ்சம் மெல்லவே கிண்டுங்க, உடையாம. ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். அதனால அந்த மசாலா ஏறுற நேரத்துக்கு தான் அந்த இது. இப்போ லேசாக அப்படியே மூடி வச்சு திறந்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்து கூடெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.